ஊழல், லஞ்சம், லாவணி என்பது இலைமறை காயறமையாக கொண்டு வர வேண்டுமே தவிர்த்து, ஆனால் அதை வந்து வெளிப்படையாக வெளிச்சம் போட்டுவதில் தவறு. அதே நேரத்தில் தாவேகா தலைமை என்றால் என்று நினைக்க பார்த்தீங்களா, அங்கே வந்து ஆதவ அர்ஜுனா முதல் போட்ட அமைச்சர், பவர் சென்டர் அண்ட் கவர் சென்டர், தமிழ்நாட்டுடைய நிதிகளை பந்தி பயமல் சுருட்டி உள்ள வெளிநாடுகளை பதுக்கி வச்சாங்க. இப்போ பாருங்கள், பிடபிள்யூ, கல்விவேஸ் துறை, கல்வித்துறை, இபி டிபார்ட்மெண்ட்டு, கலால் பிரிவு டிபார்ட்மெண்ட்டு, அப்படிப்பட்ட பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ஊழல் செய்து ஒவ்வொரு அமைச்சர்களும் யாரிடையுமே பேரம் பேச முடியாது, யார்டையும் பேச முடியாது. ஆதவ அர்ஜுனாவுடைய நண்பர்கள் மூலமாக தூது விடுறாங்க, கண்டுக்கிடல. இப்படி பல அதனால தான் ஆதவ அர்ஜுனா சொல்றாரு, கரூர் விவகாரத்தில் உண்மையை ஒருபோதும் மறைக்க முடியாது, கண்டிப்பாக முக்கியமான சம்பவத்தை வெளியில் கொண்டு வருவேன் சொன்னார். ஆனால் பேராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, மெட்ரோ வாட்டர், டோட்போர்டு, டிஃபிகோ இந்த துறையில் நடந்த எந்த ஊழலையும் இதுவரையும் தூசி தட்டவில்லை, இதுவரையும் கொண்டு வரவில்லை. காரணம் என்றால் இந்த 6 IAS அதிகாரிகள் அன்கோ போட்டுள்ளார்கள். இந்த லஞ்ச ஒழிப்பில் நீங்கள் யாரை பிடிக்கணும்? நீங்கள் திமிங்கலங்களை பிடிக்கணும், முதலையை பிடிக்கணும். ஆனால் இந்த முதலையும் திமிங்கலையும் தப்ப வைத்துக் கொண்டு ஐர மீனும் பன்னா மீனும் ஐர மீனும் பன்னா மீனும் காரப்பொடியும் ரேடு பண்ணா என்ன சார் அர்த்தம் இருக்குது? தாவேக்கு ஆட்சிக்கு வந்தால் வந்து லஞ்சம் வாங்க விட மாட்டோம்லாம் சொல்லி கொள்கைகள்லாம் சொல்லி வந்தாங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா மாவட்ட அரசு வழக்கறிஞர்லாம் பார்த்தீங்கன்னா 50 லட்ச ரூபா வரை பணி நியமனத்துக்கு வந்து ஊழல் நடந்திருக்கா சொல்றாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது அந்த ஊழல் விஷயத்தை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டில் பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து திராவிட இயக்கங்களால் தான் இந்த ஊழல், கலெக்ஷன், கரப்ஷன் என்ற நிலைப்பாடை நாட்டு நடுவர் ஊன்றச் செய்து அதன் மூலம் அறுவடை செய்து அதன் மூலம் தங்களை வளப்படுத்திக் கொண்ட திராவிட கட்சிகள் தான் இந்த விஷ விதையை விதைத்தவர்கள். அப்படிங்கின்ற போது புதிய தாவேகா அரசு இதெல்லாம் இலைமறை கைமுறையாக மறைமுக செயல்பட வேண்டும். அவர்கள் புதிய அரசுனால அந்தந்த மாவட்ட செயலர்கள்லாம் போய் இங்கே வாங்க, நான் பணம் தரேன், எனக்கு பணம் கொடுங்க, 30 லட்சம் கொடுங்க, 50 லட்சம் கொடுங்கன்னு கேட்கும்போது தாவேகாவை சேர்ந்த வழக்கறிஞர்களே அதை புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகாரை எடுத்து வைத்து பார்க்கின்ற போது அதன் ஆடியோலாம் வெளியிட்டிருக்கிறாங்க, 50 லட்சம் வரைக்கும் போகுதுன்னு சொல்கிறாங்க. பட் வந்து அது உண்மையோ பொய்யோ நம்ம அதை பார்க்கல, ஊடகங்கள் சுட்டி காட்டுகின்றன. அது வந்து யார் இப்போ சமீபத்தில் கூட தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மாவட்டத்தில் ஆடு திருடிட்டு இருந்த ஒருத்தரை கொண்டு அரசு வழக்கறிஞராக போட்டிருக்காங்கன்னு சோசியல் மீடியாவில் வந்துட்டு. ஸோ எப்படின்னா, ஒருவருக்கு 1000 தவறு செய்யலாம். அப்படிங்கின்ற போது அந்த தவறு வெளிப்படை எப்படி வருகின்றது என்றால், அவர்களுக்கு பொறுப்பாக ஒரு மக்கள் பிரதிநிதித்துவம் கொடுக்கின்ற போது எல்லா மேட்டும் வெளியே வருது. ஏன் தமிழ்நாட்டில் தாவேகா அரசுடைய சட்ட அமைச்சர் என்னென்ன பண்ணாருன்னு அவரை பற்றி வருதா இல்லையா? ஜேபியோட மருமகனை பற்றி வருது. அதே போல் தாம்பரம் தொகுதி எம்எல்ஏ சரத்குமார் அவர்களை பற்றி வந்து கடல்லே நீந்தி போதையில் பீர் அடிச்சுட்டு போன இது வந்தது. அப்புறம் இப்போ அந்த ஊக்க மருந்து கொடுத்து அந்த சர்ச்சையும் பெரிய பிரச்சனை ஆச்சு. அதில் பலவிதமான கருத்துக்களை சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இவங்க எல்லாமே புதுசானால விஷயம் தெரியாதவர்கள். ஆகவே ஊழல், லஞ்சம், லாவணி என்பது இலைமறை காயறமையாக கொண்டு வர வேண்டுமே தவிர்த்து, ஆனால் அதை வந்து வெளிப்படையாக வெளிச்சம் போட்டுவதில் தவறு. அதே நேரத்தில் தாவேகா தலைமை என்றால் என்று நினைக்க பார்த்தீங்களா, அங்கே வந்து ஆதவ அர்ஜுனா முதல் போட்ட அமைச்சர். தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் என்ன சொல்லணும், முதல் அமைச்சர் ஜோசப் விஜய், முதல் போட்ட அமைச்சர் ஆதவ அர்ஜுனா. ஸோ தொண்டர்களையும் மாற்றுக் கட்சியில் வரக்கூடியவர்களையும் அரவணைத்து கொண்டு செல்வது புஷி ஆனந்த். ஸோ இந்த 3 கான்செப்ட் தான் அங்கே ஓடுது. உள்ளுக்குள்ளே நீங்கள் வந்து யாரை பார்க்கணும், என்ன பார்க்கணும் என்பது இன்னும் ஒரு அவங்க மானிட்டரிங் கொண்டு வரல. ஏன்னா இந்த தேர்தலில் வெற்றி பெற்றது வந்து பேரன் பேத்திகளும் பிள்ளைகளுமாக சொல்லி தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்களே தவிர்த்து, அதாவது இறைவன் 2 பொம்மைகள் செய்தான் தான் விளையாட என்ற நிலை போல் அந்த மாதிரி வந்துட்டாங்க. ஏதோ ஒரு 10-15 எம்எல்ஏ வருவாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் 108 எம்எல்ஏ வருவாங்கன்னு டெல்லியே நினச்சி பார்க்கல. அதுக்காக நீங்கள் வேறு மாதிரி நினைக்காதீங்க, அதுக்குள்ளே தான் போக விரும்பல. ஆகவே இந்த ஆட்சியை பொறுத்தவரையும் கழகம் இல்லாத ஒரு தமிழகம் உருவாக வேண்டும். அதை விஜய்யுடைய தாவேகா அரசால் 2 கழகங்களை அப்புறப்படுத்தக்கூடிய நிலைமையில் எனக்கு வந்திருக்கிறாங்க. ஆகவே அந்த நிலைமையில் போது ஊழலை ஒழிக்க வேண்டும் மட்டுமல்ல, அந்த கையூட்டு பெறுவது, பணம் வாங்குவது வந்து தன்னுடைய கட்சிக்காரர்களை அவர்கள் தான் வந்து கண்டிஷன் போட்டு அவங்களுக்கு புத்திமதி சொல்லி அவங்களுக்கு பண்பு பிரித்து கொடுக்க தவிர்த்து இது மக்கள் எல்லாம் ஒன்றும் தடுக்க முடியாது. பிடபிள்யூலேருந்து, ஹைவேஸ்லேருந்து, இபியிலேருந்து, கல்வித்துறை, போக்குவரத்துறை, பத்திரப்பதிவு ஆகிய பல்வேறு துறைகளில் கடந்த ஆட்சியில் வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க, வந்து தாவேகா அரசுல இது பண்ணியிருக்காங்க. இப்போ திமுக தரப்புல இருந்து அமைச்சர்களாக இருக்கட்டும், முன்னாள் முதல்வராக இருக்கட்டும், யாருமே தமிழ்நாட்டில் இல்லை, எல்லாருமே வெளிநாட்டு பயணமாக இருக்காங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது
ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன் ஏன் 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 ஒரு குடிப்படம் ஒன்று வரும், வந்து வசந்த மாளிகைன்னு நினைக்கிறேன் அந்த படம் வந்து. அதே போல் அதை எண்ணத்தில் ஏந்துகின்றேன் சிவாஜி கணேசன் போடுவார். அதே போல் தமிழ்நாட்டில் வந்து ஆட்சியில் வந்தோடனே அதிகாரம் நாம தான், எல்லாமே நாம தான் சொல்லிருந்து உளவுத்துறையை கூட அவருடைய மருமகன் ஸ்டாலினுடைய மருமகன் சபரீஷ் நடத்தக்கூடிய உளவுத்துறையினுடைய உரையினுடன் கூட்டு சேர்ந்து அவர் நடத்தக்கூடிய பெண் நிறுவனத்தை அனுபவப்பட்டாங்க. இன்றைக்கி அந்த பெண் நிறுவனம் ஆட்சியை போனோன்னா மரலைக்கு 500 பேர் வேலை விட்டு டிஸ்மிஸ் பண்ணாங்க. அதன் பிறகு திமுகவுடைய ஐடி விங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு வந்து ஒரு 10 நாள் கழிச்சு திமுகவுடைய ஐடி விங்கை கழிச்சிட்டாங்க. அதில் கிட்டத்தட்ட 75 பேர் வேலை பார்க்குறாங்க. 75 பேருக்கு வேலை கிடையாது, 3 மாதம் சம்பளம் கொடுக்கலன்னு நமக்கிட்டே தகவல் சொல்கிறாங்க வந்து. ஸோ சொந்த கட்சிக்கு அந்த அவங்க நடத்தக்கூடிய ஐடி விங்குக்கே அங்கே வேலை கிடையாதுன்னும் போது அந்த சூழ்நிலை இருக்குது. காரணம் என்னவென்றால் எல்லாம் பவர் சென்டர் கவர் சென்டர். எப்படி பவர் சென்டர் அண்ட் கவர் சென்டர். தமிழ்நாட்டுடைய நிதிகளை பந்தி பேமல் சொல்லிட்டு உள்ள வெளிநாடுகளை பதுக்கி வச்சாங்க. இப்போ பாருங்கள், பிடபிள்யூ, கல்விவேஸ் துறை, கல்வித்துறை, இபி டிபார்ட்மெண்ட்டு, கலால் பிரிவு டிபார்ட்மெண்ட்டு, அப்படிப்பட்ட பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ஊழல் செய்து ஒவ்வொரு அமைச்சர்களும் துறை சார்ந்த திமுக முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் இனிமேல் அரசு பண்ணிடுவாங்களோ, நம்ம சேர்த்த சொத்துக்களை பதிவு பண்ணுறாங்களோ, பல அமைச்சர் முன்னாள் அமைச்சருடைய பல பிஏக்கள் தலைமறைவு சார். ஹெல்த் மினிஸ்டருடைய மா சுப்ரமணிய பிஏக்கள் 7 பேர் தலைமறைவு. இன்னைக்கு வரைக்கும் சென்னையில் இல்லை. அவங்க எங்கே போனாங்க தெரியுமா? அதிகாரிகளுக்கு தெரியும். ஆனால் அவங்க காட்டி கொடுப்பாங்களா? காட்டி கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் எனக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கு பிஏக்கள் யாருமே காணல. இந்த துறையில் உள்ள ஒவ்வொரு பிஏக்களும் ஏன் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் சிவசங்கரன் சொல்கிறாரு, நான் ஒரு பிஏ மேலே குற்றச்சாட்டு, ஐயோ அவன் எங்கள் பிஏ வேலைன்னு. ஏன்னா எல்லா அமைச்சரும் வசூல் பண்ணுறதுன்னு தனியாக செப்பரேட் பிஏ போடுவாங்க. அது எப்படின்னா இந்த ஊழல் செய்யக்கூடிய டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் என்ன பண்ணால் லஞ்சம் வாங்குறதுக்குன்னு துறையில் சம்பந்தமே இல்லாமல் புரோக்கர்களை வச்சுருப்பாங்க. அந்த புரோக்கர்களுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு 10,000 ரூபா 15 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க. அப்போ வாங்குகிற லஞ்சத்தை அந்த தம்பிகிட்ட கொண்டு கொடுத்துருவான்னு சொல்லுவாங்க. அவங்க அங்கேருந்து ஓகே வாங்கிட்டேன்னு சொல்லும்போது ஒரு மெசேஜ் வரும் வாட்ஸ்அப்பில், அவங்களுக்கு சிக்னல், உப்பு சிக்னலோ டிக் சிக்னலோ இல்லை தம்ஸ்அப் சிக்னலோ கொடுத்தோன்னா பணம் வந்தாச்சு, ஒன்றும் கோப்புகளை கையெழுத்து போடுவாங்க. இல்லாட்டா நீங்கள் பணம் வராட்டா இந்தியன் படத்தில் நடிகர் செந்தில் ஆர்டிஓ ஆஃபீஸில் வருவார் பாருங்க, ஐயோ எல்லா பேப்பரும் இருக்குதுயா, முக்கியமான பேப்பராக இல்லையா, போயா தூக்கிட்டு போயா. என்னோட நிலைப்பாடு இப்படி இருக்கின்றது. இப்படி தான் கடந்த முறையில் திமுக ஆட்சியில் கொள்ளையோ கொள்ளைன்னு சாதாரண கொள்ளை இல்லை. இந்த கொள்ளைக்கு காரணம் என்றால் 2016 ஜெயலலிதா இறந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி அமைச்சர் முழுக்க ஊழலை பார்த்துக்கிட்டார்கள். அந்த ஊழலை பார்த்துக்கிட்டு தான் அதை மேற்கோள் காட்டி அந்த ஊழலை மேற்கோள் காட்டி தான் திமுக இன்னைக்கு ஆட்சிக்கு வந்தது. இப்போ நீயும் நானும் ஒன்று, வாக்களித்த மக்கள் வாயில மண் என்ற நிலைப்பாடு போல் மீண்டும் திமுக தான் வரும் என்ற நம்பிக்கையில் இருந்தார்கள். ஆட்சி மாறினால் இன்னைக்கு ஏவா வேலு போய் சிங்கப்பூரில் படுத்துட்டு இருக்கிறாரு. செந்தில் பாலாஜி குடும்பமே எஸ்கேப் எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்ல தாவேக அரசு லுக் அவுட் நோட்டீஸை கொண்டு ஓட்டிட்டாங்க. தப்ப முடியாத சூழ்நிலை இருக்கிறாங்க. அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுருவாங்க நிலைப்பாடு இருக்கின்றது. அந்த நிலைப்பாடு ஒரு புறமாக இருந்தாலும் நேரு குடும்பம் சிதற தேங்காய் போல் இருக்கின்றது. இன்னைக்கு இந்த ஊழல் கும்பல்களுக்கெல்லாம் காட்ஃபாதராக இருக்கக்கூடியவர்கள் அவங்க குடும்பமே சேர்ந்து லண்டனில் வந்து பேராண்டிக்கு பட்டம் கொடுக்குறாங்கன்னா, நீ பேராண்டிக்கு பட்டம் கேட்குறீங்களே, அப்போ உங்கள் ஆட்சியில் தமிழை படித்துக்கொள், இருமொழி கொள்கொள் சொல்லக்கூடிய நீங்கள் உங்கள் பேரனுக்கு மட்டும் எப்படிங்க 10 மொழி படித்து கொடுத்து அங்கே போய் பட்டம் வாங்கல. பட்டம் வாங்குது என்ற பெயர் தான் வெளி உலகத்தில், உள்ளுக்குள்ளே வேறு வர்த்தக ரீதியாகவும் பிஸ்னஸ் ரீதியாகவும் சென்றுள்ளார்கள் தவிர்த்து இவர்கள் மக்களுக்காக, தமிழ்நாட்டின் மக்கள் நலனுக்காக அல்ல. எல்லாம் ட்ராமா. இதையும் தாவேக்கா உளவுத்துறை வச்சு கண்காணித்து கொண்டிருக்கின்றன. ஆகவே தான் அவர்கள் பயந்து போய் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலை இருக்கின்ற போது இனிமேல் நாம் சிக்கிக்கிடுவோமோ மாட்டிக்கிடுவோமோ என்ற நிலைப்பாடு இருக்கிறது. காரணம் என்றால் யாரிடையுமே பேரம் பேச முடியாது, யார்டையும் பேச முடியாது. ஆது அர்ஜுனாவுடைய நண்பர்கள் மூலமாக தூது விடுறாங்க, கண்டுக்கிடல. இப்படி பல அதனால தான் ஆது அர்ஜுனா சொல்றாரு, கரூர் விவகாரத்தில் உண்மையை ஒருபோதும் மறைக்க முடியாது, கண்டிப்பாக முக்கியமான சம்பவத்தை வெளியில் கொண்டு வருவேன்னு சொன்னார். ஆனால் அதே கரூர் சம்பவத்தில் நாங்கள் சொல்லுகின்றோம், அந்த கரூர் சம்பவத்தில் செந்தில் பாலாஜி மட்டுமல்ல, அந்த கரூர் சம்பவத்தில் அந்த மாவட்டத்தில் உள்ள பல அதிகாரிகளும் அந்த பிரச்சனைகளுக்கும் அந்த துயரமான சம்பவங்களுக்கும் உடந்தையாக உள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதை மறைத்து வெளியில் சொல்லாமல் சில தமிழகத்தில் உள்ள உயர் அதிகாரிகளும் அதற்கு ஆதரவாக இருக்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உள்ளாட்சி ஆட்சித்துறை பணி நியமனம், பார்ட்டி ஃபண்டு, டெண்டரு இதெல்லாம் முறைகேடு வந்து இடி வந்து முன்வந்து வழக்கு பதிவு சொல்லுது. ஆனால் இந்த தாவிக்காருக்கு மௌனக்கார பதிவு. அருமையான கொஸ்டின் கேட்டீங்க. இப்போ எல்லாருமே எங்கிட்டே நிறைய கேட்டாங்க, ஏங்க இவ்வளோ ஊழல், ஹைவேஸு, கல்வித்துறை, இபி டிபார்ட்மெண்ட், கலா டிபார்ட்மெண்ட் எல்லாத்துலையும் ஊழலை கண்டுபிடிக்கிறாங்க, ஊழல் நடவடிக்கை எடுக்கிறாங்க. இந்த உள்ளாட்சித்துறையில் ஊழலே நடக்கவில்லையா? அப்படி என்றால் அண்ணன் அமைச்சரும்
அமைச்சர் தம்பி வந்து ட்ரூ வேல்யூ ஹோமுடைய ரவியும் அவருக்கு தம்பி இன்னொரு மணிவண்ணனும் இப்படி 10 பவர் சென்டர் நடத்துனாங்களே. அந்த பவர் சென்டர் எல்லாம் காந்தி எழுதிய சத்திய சோதனை புக்கு வச்சு படிச்சுட்டு இருந்தாங்களா, அல்லது திருப்பாவி படித்தாங்களா, அல்லது திருவாசகத்தை எழுதினார்களா, அல்லது திருஞான சம்பந்தருடைய வரலாறை படித்தார்களா? ஒன்றுமே இல்லையே. அப்படி என்றால் இதை ஏன் இந்த தாவேக அரசு ஏன் இந்த ஊழல்களை வெளியே கொன்றவில்லை? ஏனென்றால் உள்ளாட்சித்துறை அமைச்சர் பதவி தனியாக அமைச்சர் போடவில்லை. அது விஜய் முதலமைச்சர் கையில் தான் வச்சுருக்காங்க. தனியாக அமைச்சர் வச்சா எல்லாரும் ஆட்டையை போட்டு போயிடுவாங்க, அந்த அமைச்சரே விலைக்கு வாங்கிட்டு போயிடுவாங்க நிலைப்பாடம் வச்சுருக்கிறாங்க. ஆனால் இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி இந்த நகராட்சி, மகராட்சி, மாநகராட்சி, மெட்ரோ வாட்டர், ரோட் போர்டு, பேராட்சி நிர்வாகத்துக்கு சென்னை மாநகராட்சி ஆணையராக இருந்தால் ககன் சிங் பேடி தான் இந்த நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கத்துறை அரசு செயலராக இருக்கின்றார். பஞ்சாப் சேர்ந்தவர், மெடிக்கல் காலேஜ்லாம் சொந்தமாக ஊழல் பணத்தில் கட்டியிருக்கிறாரு. இப்போ அன்னைக்கு திமுக ஆட்சியில் நகராட்சி நிர்வாகத்தை பார்த்து கொடுரு சிஎம் செக்ரட்டரியான உமாநாத். இந்த உமாநாத் டிபார்ட்மெண்ட்டில் நகராட்சி செக்ரட்டரி இருந்தால் அன்றைக்கி கார்த்திகேயன் ஐஎஸ் இருந்தார். அதன் பிறகு கார்த்திகேயன் செக்ரட்டரி இருக்கும்போது இப்போ என்ன நடந்திருக்குன்னா, உமாநாத், கார்த்திகேயன், ககசிங் பேடி, சென்னை மாநகராட்சியுடைய இப்போதைய ஆணையர் சமுரான், அதே போல் நகராட்சி இயக்குநரான மதுசூதன் ரெட்டி. இந்த மதுசூதன் ரெட்டி திமுக ஆட்சியிலே இயக்குநராக இருந்தவர். இந்த சமுரான் கடந்த திமுக ஆட்சியில் சென்னை மாநகராட்சியுடைய பணி மேற்பார்வை ஒர்க் டிசியாக இருந்தவர். இந்த ககன் சிங் பேடி உங்களுக்கு தெரியும், சென்னை மாநகராட்சி கமிஷனர் இருக்கும்போது ஸ்டாலின் முதலமைச்சர் இருக்கின்ற போது அந்த போலீஸ்காரங்க ஃபுட்டேஜில் தொங்கி போவாங்கள்ல, அந்த தொங்குற இடத்துல மேயர் பிரியாவும் தொங்கிட்டு இவரும் தொங்கிட்டு போனது எவ்வளோ பெரிய விஷயம் ஆச்சு பாருங்க. அந்த மாதிரி நிலைப்பாடு. கார்த்திகேயன் தமிழகத்தில் உள்ள பல கட்டுமான நிறுவனங்களுக்கு பார்ட்னர், 10,000 கோடிக்கு மேலே அதிபர். அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த 6 சீனியர் ஐஎஸ் அதிகாரிகள் சேர்ந்து தான் திமுக ஆட்சி நடந்த அதிமுக ஆட்சி நடந்த ஊழல்களை வெளியில் கொள்ளராமல் பேராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, மெட்ரோ வாட்டர், ரோட் போர்டு, டிஃபிகோ இந்த துறையில் நடந்த எந்த ஊழலையும் இதுவரையும் தூசி தட்டவில்லை, இதுவரையும் கொண்டு வரவில்லை. காரணம் என்றால் இந்த 6 ஐஎஸ் அதிகாரிகள் அன்கோ போட்டு உள்ளார்கள். நானும் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன், நீயும் என்ன காட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்னா தாவேக அரசு எப்படி காதில் பூச்சி ஊத்துறது என்றால் ஈஸி. என்ன ஈஸி? தமிழகத்தில் உள்ள உள்ளாட்சித்துறை ஊழியர்கள், அதிகாரி ஊழியர்கள்லாம் காலை 6 மணிக்கு வந்துருங்க. சரி, வந்தோம். அடுத்து என்ன? டெண்டர்கள் அனைத்தும் ஆன்லைனில் அப்லோடு பண்ணுங்க. ஓகே, பண்ணினோம். டிரான்ஸ்ஃபர் எல்லாமே ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் போடுங்க. ஓகே, பண்ணினோம். குப்பைகள் எல்லாம் வந்து ஆய்வு பண்ணினோம். இப்படி நாடகம் முதலமைச்சருக்கு அலுவலகம் கொடுக்குறாங்க சார். இந்த ஊழல் அதிகாரிகளால் தமிழ்நாட்டுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. திமுக ஆட்சியிலே மதுரை மாநகராட்சியில் 400 கோடி ரூபாய்க்கு வந்து வருவாய்த்துறை ஊழல் நடந்துன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்போ கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. திமுக ஆட்சி நடக்கின்ற போதே மதுரை மாநகராட்சியில் ஊழல் கண்டுபிடித்தவர்கள் தமிழகத்தில் உள்ள 490 பேராட்சியிலும் 138 நகராட்சியிலும் 25 இது மாநகராட்சியிலும் எத்தனாயிரம் கோடி ஊழல் நடந்தது. ஏன் 4 நாளுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் 41 இடங்கள், அதில் 41 சில பேராட்சிகள், நகராட்சிகள், மாநகராட்சியில் ரேடு பண்ணி ஒரு 2 மணி நேரத்தில் ரேடு பண்ணி 79 லட்சம் ரூபாயை லஞ்ச ஒழிப்புத்துறை கைப்பற்றிச்சா இல்லையா? அதில் அதிகமாக லஞ்சம் எங்கே இருக்குதுன்னா தூத்துக்குடி மாநகராட்சியினுடைய கண்காணிப்பு திலகம் திட்டத்தை பறிச்சாங்களே, இந்த பணம் யாது பணம்? இந்த திலகம் யாரு? தூத்துக்குடி மாநகராட்சியுடைய கண்காணிப்பு இருக்கிற திலகம் யார் என்றால் சேலம் மாநகராட்சியில் 20 ஆண்டு காலமாக ஏஇ உதவி பொறியாளர்கள் ஈயாக இருந்து கொண்டு இப்போது 2 கோடி ரூபாய் லஞ்சத்தை கொடுத்து எஸ்சியாக வாங்கி கொண்டு வரக்கூடிய சேலம் மாநகராட்சி ஆணையர்களெல்லாம் சோப்பு போட்டு கொள்ளையடித்து சேலம் மாநகராட்சியுடைய செங்கலை கூட பேர்த்தெடுத்து கொண்டு KN நேருடைய பெரியப்பன் மகனான கார்த்திக் ரெட்டியார் நடத்தக்கூடிய RSK என்டர்பிரைசஸ் மூலமாக திடக்கழிவு டெண்டர்களை எடுத்து, சாலை பணி டெண்டர் எடுத்து, இந்த அத்தனை பணியும் கோடி கூட கொள்ளையடித்து, அந்த கொள்ளையை அடித்த பணம் பல 100 கோடிகள் கொள்ளையடித்துள்ளார்களே. அப்போ கைப்புணுக்கு கண்ணெடு தேவை இருக்காதுல்ல. சாதாரண நாங்களே சொல்லும்போது எங்களுக்கு தெரியாதா? சென்னை மாநகராட்சியில் நான் எல்லாமே ரேடு பண்ணீங்களே, அந்த ரேடு பண்ண இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா 85% பொறியாளர் இன்ஜினியர்கள், கட்டுமான ஓனர் சார் வந்து ஐயா கட்டுமான நிறுவனங்கள்லாம் நடத்திட்டு இருக்கிறாங்க சார் சொந்தமாக. இதில் யாது பணம்? இவங்க நாட்டு எவ்வளோ அவ்வளோ கொள்ளையடிச்ச பணம் சார். லிமிடெட் டெண்டரு, செட்டிங் டெண்டரு, பேக்கேஜ் டெண்டர்னு கோடியாக பல ஆயிரம் கோடிகளை கொள்ளையடித்து போலி பில் போட்டு கொள்ளையடித்தவர்கள். இந்த பணம்லாம் யாது பணம் சார்? தமிழ்நாட்டில்
கடந்த ஆட்சியில் ஒரு எஸ்சிக்கு ஒரு கண்காணிப்பு பொருளுக்கு 1 கோடி ரூபா, பத்திரப்பதிவில் 1 கோடி ரூபா, சப்ரீசர் ஆஃபீஸில் 1 கோடி ரூபா டிரான்ஸ்ஃபர், ஆர்டிஓ ஆஃபீஸில் 1 கோடி ரூபா, இப்படி 1 கோடி என்று சொல்லிக்கொண்டு வாக்களித்த மக்களை தெருக்கோடியில் நிற்க வைத்த இந்த திமுக ஆட்சி மீது இப்படிப்பட்ட ஊழலை வெளிக்கோள் காட்டணுமே. ஒரு ஊழலாவது ககன் சிங் இப்படி கொண்டு வராரா? இந்த ஆட்சியில் 6 ஐஎஸ் அதிகாரிகள் வந்து கூட்டுக்குள்ள எடுத்து தாவேக அரசுக்கு காதில் பூச்சி ஊத்துறாங்க. இந்த ஆட்சி 2016 அதிமுக ஆட்சி வீட்டுக்கு போகிற காரணம் உள்ளாட்சித்துறை நடந்த ஊழல் தான். 2021 வீட்டுக்கு போக காரணம் உள்ளாட்சி நடந்த ஊழல் தான். ஊழல்னா சாதாரண டிரான்ஸ்ஃபர் காசு எல்லாம் ஒரு பில் கலெக்டருக்கே 3 லட்ச ரூபா வாங்கினாங்க சார். சென்னை மாநகராட்சியில் ஒரு மண்டல செயற்பொருளுக்கு 1 கோடி ரூபாய் டிரான்ஸ்ஃபரு, ஒரு மண்டல ஏசிக்கு 50 லட்ச ரூபாய் டிரான்ஸ்ஃபரு, ஒரு ரீஜனல் ஏசிக்கு 2 கோடி ரூபாய் டிரான்ஸ்ஃபர்னா இவ்வளோ லஞ்சத்தை கொடுத்து வரக்கூடியவங்க பிள்ளா எழுந்திராய் பேமுலை நஞ்சுண்டு நாராயணை நமக்கே படை தருவான்னு திருப்பாவை படிக்க வராங்க சொல்லுங்க. அவ்வளோ கூட்டுக்கொள்ள சார். இன்னைக்கு 2 நாள் முன்னாடி லஞ்ச ஒழிப்பு ரெடி பண்ணிச்சு சொன்னோம் பார்த்தீங்களா? இந்த லஞ்ச ஒழிப்பில் நீங்கள் யாரை பிடிக்கணும்? நீங்கள் திமிங்கலங்களை பிடிக்கணும், முதலையை பிடிக்கணும். ஆனால் இந்த முதலையும் திமிங்கலையும் தப்ப வைத்து கொண்டு ஐர மீனும் பன்னா மீனும் பன்னா மீனும் காரப்பொடியும் ரேடு பண்ணா என்ன சார் அர்த்தம் இருக்குது? அப்போ என்ன அர்த்தம் இல்லைன்னு புரியுதா? எல்லாம் செட்டிங், லிமிட்டட் டெண்டர், செட்டிங் டெண்டர், பேக்கேஜ் டெண்டர் மாதிரி எல்லாமே செட்டிங் ஆக்ஷன் போட்டு நாடகத்தை நடத்தினாங்க. இந்த நாடகத்தினால சாமானிய ஊழியர்கள் ஐயோ இப்போ நாங்கள் லஞ்சம் வாங்க முடியலைங்க பயந்துட்டு. அப்போ நேற்று வரையும் சம்பாரிச்ச பணம் எங்க சார்? சென்னை மாநகராட்சியில் 80% பொறியாளர்கள் 10க்கும் மேற்பட்ட கட்டுமான நிறுவனங்கள் பிணையம் நடத்துகிறாங்க. ஒவ்வொரு அதிகாரியும் 10 நிறுவனம் நடத்துட்டாங்களா? இல்லை யாது பணம் சொல்லுங்க. அப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ ஊழல் நடக்குது? ஒரு மாநகராட்சி கமிஷனரு ஒரு மாதம் 5 கோடியிலிருந்து 10 கோடியில் லஞ்சம் வாங்குறாங்க. இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் இப்போ இந்த தாவேக அரசில் இந்த அரசில் இருக்கக்கூடிய உமாநாத்தோ, கார்த்திகேயனோ, ககன் சிங் பேடியோ, மதுசூதன் ரெட்டியோ, சமிரானோ இந்த நிர்வாகத்தில் இருக்கிறாங்களே, எங்கேயாவது ஊழலை கண்டுபிடிச்சாங்களே? இவங்களுக்கு தமிழ் படிக்க தெரியாதுல்ல, அதெல்லாம் பெரிய விஷயம். இவங்க யாரும் தமிழ் படிக்க தெரியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே உமாநாத் அவர்களும் கண்டிட மாட்டார், கார்த்திகேயன் கண்டிட மாட்டார், ககன் சிங் பேடி ஹிந்தி தான் தெரியும் அவருக்கு, மதுசூதன் ரெட்டிக்கு தெலுங்கு தெரியும், சம்ரானுக்கு மலையாளம் தெரியும். இதில் எங்கேயா தமிழர் இருக்கிறான்னு சொல்லுங்கள். இதில் அப்போ என்ன தெரிக்கணும்? சீனி சக்கரை சித்தப்பா சீட்டலி நக்கப்பா என்றதிலே போல் தமிழ்நாட்டுடைய அகமும் மறந்து விட்டார்கள், புறமும் மறந்து விட்டார்கள். இங்கு ஊழல்களை பார்த்து கட்டி அத்தனை ஊழல் அதிகாரிகளும் தென் மாவட்டங்களில், சென்னையில் உள்ள தென் சென்னையில் கட்டுமான நிறுவனத்தில் இவர்களும் முதலீடு போட்டு உள்ளார்கள். அப்படி என்றால் இந்த பணம் எங்கே செல்கின்றது? இந்த பணம் என்னைக்கே சொல்ல முதலமைச்சர் சொல்றாருங்க. ஜோசப் நான் யாரை நம்பனே தெரிலங்க. என்னங்கன்னா முதலமைச்சர் அதனால அன்பு சொன்னார், சிஸ்டம் சரியில்லாமல் இருக்கின்றது, முதலமைச்சர் சிறப்பான ஆட்சியை செய்ய வேண்டும். முதலில் உள்ளாட்சித்துறையை களையெடுங்கள். உள்ளாட்சித்துறை நீங்கள் களை எடுக்காவிட்டால் இந்த ஊழல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படும். காரணம் என்றால் இவர்கள் கடந்த ஆட்சியில் திமுக அமைச்சர்கள், அந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர்கள் அண்ணன் தம்பி எல்லாம் போட்டு இப்போ 75,000 78,000 கோடிக்கு மேலே 5 வருஷத்தில் ஊழல் பண்ணியிருக்காங்களா? அப்போ இந்த டிரான்ஸ்ஃபரு, இந்த டெண்டரு, இந்த குப்பை எடுக்கிற டெண்டரு, இந்த மென்பவரு, இந்த ஹவுஸ் ஹவுஸு, இந்த அனிமெட்டர்ஸு, திடக்கழிவு மேலாண்மை, வாட்டர் சப்ளை, மெட்ரோ வாட்டரு, பாதலா சாக்கடை தண்ணி, இப்படிப்பட்ட பல கான்ட்ராக்டுக்கு டெண்டருக்கும் அன்னைக்கு 1 கோடி வாங்கினாங்க திமுக ஆட்சியில். இன்னைக்கு 25 லட்சம் சொல்லுங்கள் சார். அன்னைக்கு ஃபுல்லு, இன்னைக்கு குவார்ட்ரு 75%, 75% ஆடி தள்ளுபடி, 25% கன்சல்டேஷனுடைய ஏஜென்சிகளை வைத்து லஞ்சம் வாங்கி இன்னைக்கு டிரான்ஸ்ஃபர் போடுறாங்கன்னா இதை விட கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவை இருக்குதா? ஆகவே இந்த ஊழல் அதிகாரிகள் இருக்கிறது வரையிலும் இந்த ஊழல் அதிகாரியை மாற்றாவிட்டால் தமிழகத்தில் தாவேக ஆட்சிக்கு மிகப்பெரிய சரிவு ஏற்படும். மிகப்பெரிய சிஸ்டம் என்பது வேறு, நிர்வாகம் என்பது வேறு. மக்கள் மாட்டுக் கட்சியில் வருவது வேறு. மாட்டுக் கட்சியிலிருந்து பல பேர் வரேன்னா தான் செய்த தவறும் தப்பிக்கிறதுக்கு அங்கே வராங்க. அவர்களுக்கு நாட்டு மக்கள் பற்றியோ அது தாவேக வளர்ந்தாங்கன்னா வளர்ந்தப்பனா அவங்களெல்லாம் கவலை கிடையாது. அவர்கள் வந்தது சீசன் பக்தி. தாவேக கட்சியில் வரக்கூடிய அதிமுக சேர்ந்த பல அமைச்சர்கள் சீசன் பக்தியாளர்கள். அவர்கள் பக்தி அல்ல, சீசன் பக்தின்னு அர்த்தம் என்ன? நீங்கள் ஆடி மாதம் வந்தால் அம்மனுக்கு கூழ் ஊற்றுறோம், சீசன் பக்தி. புரட்டாசி மாதம் வந்தால் திருப்பதி போகிறோம், சீசன் பக்தி. கார்த்திகை மார்கழி மாதம் வந்தால் சபரிமலைக்கு இரும்படி கட்டி போகிறோம், சீசன் பக்தி தானே இல்லையா? ஆகவே பக்தி என்பது வேறு வேறு, சீசன் பக்தி என்பது வேறு. தாவேக பொறுத்தவரையும் பக்தியாக இருப்பவர்கள் அந்த ரசிகர் மன்றங்கள். மற்றவர்கள் வருவார்கள் போவார்கள், ஆட்சி வரையும் வருவாங்க, அப்புறம் டாடா பை பை என்று சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆகவே கட்டமைப்பை நிறைவேற்றும் வேண்டுமானால், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்க வேண்டுமானால் உள்ளாட்சித்துறையில் அதிகாரிகளை ஊழல்களை களையெடுத்து கடந்த 10 ஆண்டு காலத்தில் நடந்த அத்தனை மாநகராட்சியில் ஊழலும், குறிப்பாக திருச்சி மாநகராட்சி, மதுரை மாநகராட்சி,
கோயம்புத்தூர் மாநகராட்சி, திருப்பூர் மாநகராட்சி, தாம்பரம் மாநகராட்சி, ஆவடி மாநகராட்சி, சென்னை மாநகராட்சியில் பல ஆயிரம் கோடி கொள்ளடிச்சிருக்காங்க போலி பில்லை போட்டு. ஏன் கணக்கெடுக்கல? இந்த அதிகாரிகள், நான் சொன்ன அந்த 6 IAS அதிகாரிகள், நாங்கள் இந்த ஆட்சியினுடைய கரத்தை வலுப்படுத்துகிறோம், கடந்த ஆட்சியில் நடந்த ஊழல்களை தொழில் ரீதியாக எடுத்து யார் ஒப்பந்ததாரர், யார் வேலை செஞ்சது, யார் இந்த அதிகாரிகள், எப்படி கைமாறி இருக்குது, எப்படி பேமெண்ட் மாறி இருக்காங்களா லிஸ்ட் எடுத்து கொடுத்தா அதானது வெள்ளரிக்கை. அப்போ நீங்கள் யாரை ஏமாத்துறீங்க? அப்போ இந்த ஊழல் அதிகாரிகள் முதலமைச்சர் காதிலே பூச்சி ஊத்துறாங்க. அப்போ எப்படின்னா, கடந்த திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம் கொடுத்தவங்களும் பைனாப்பிள் கொடுத்தவங்களும் இந்த தாவேக முதலமைச்சருக்கு பலாக்காய் கொடுக்குற மாதிரி தானே இருக்கிறாங்க. அப்போ இல்லை ஊழலை போய்ட்டு என்ன, இதை வந்து மற்ற துறையில் நடக்கல. இப்போ EBயில் எல்லாமே கல்வி எடுக்கிறாங்க, களை எடுக்கிறாங்க. கல்வித்துறையில் எவ்வளோ புரோக்கர் எவ்வளோ நேரம் கோடி களை எடுத்துறாங்க. தமிழ்நாடு முழுவதும் மகேஷ் பொய்யாமொழி தன்னுடைய ஆட்களை வச்சு பவர் சென்டர் வச்சு கொள்ளையடிச்சாங்கன்னு மட்டும் இல்லையா? இன்னைக்கு என்ன சொல்ல, அதாவது மகேஷ் பொய்யாமொழியை என்னை விட்டுருங்க, நான் வேணோட தாவேக்கில் வரேன்னு நிலைப்படி ஏன் காரணக்கிறாங்க? ஐயா, இன்னைக்கு திமுகவுடைய நிலைமையே ஊழல் அமைச்சர்களே நான் தாவேக்கில் வந்து ஆளை விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி 2 விஜயபாஸ்கர் வந்தார்களோ இந்த நிலைமை என்ன இருக்குது சார்? அப்படி இருக்கு என்றால் நீங்கள் ஆட்சியை கலைக்க முடியால் நீங்கள் உள்ளாட்சி துறையில் அமைச்சர் இல்லை, அது முதலமைச்சர் கைவசம் உள்ளது. ஆகவே இந்த துறையை பார்க்கக்கூடிய ஊழல் அதிகாரிகள் உங்களை ஏமாற்றுகின்றார்கள். டிரான்ஸ்ஃபர்லேருந்து அத்தனை டிபார்ட்மெண்ட் காசை வாங்கி கொள்ளை அடிக்கிறாங்க. ஒரு பேராட்சியுடைய உதவி இயக்குநருக்கு கடந்த முறை நான் பல முறை டிவியில் சொல்லிக்கிறேன், ஒரு டிரான்ஸ்ஃபர் கடந்த முறை 1 கோடி ரூபா வாங்கினாங்க, இன்னைக்கு 50 லட்சம் வாங்குறாங்க. கடந்த முறை உதவி செய்வர்களுக்கு 75 லட்சம் வாங்கினாங்க, இந்த முறை 25 லட்சம் வாங்குறாங்க. ரேட்டு குறைஞ்சிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இது என்ன அர்த்தம்? 40 ஃபண்டு வாங்க மாட்டேன்னு சொன்னீங்க, ஊழலை ஒழிக்கணும்னு சொல்கிறீங்க. இந்த கட்டமைப்பு உங்களுடைய பேச்சுக்கும் உங்களுடைய செயல்பாட்டுக்கும் சொல்லிருக்கும் சம்மந்தமே இல்லையே. ஆகவே இந்த மேற்கொண்ட அதிகாரிகளுடைய கோப்புகளையும் ஆய்வு செய்யாவிட்டால் உங்களுக்கு அவப்பேர் ஏற்படும் என்பது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். காரணம், அடுத்து அண்ணாமலை வந்து கொண்டிருக்கின்றார். அண்ணாமலையுடைய கேள்விகளுக்கு யாரும் டேட்டா கொடுக்க முடியாது. ஆகவே அவர் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றார். இறைவன் எங்கே இருக்கிறான், எந்த திசை நோக்கி கொண்டிருக்கிறான், என்ன செய்து கொண்டான் பார்த்து கொண்டிருக்கிறான். ஆகவே எழுமின் விளிம்பின் என்று வேந்தர் சொன்னது போல தாவேக ஆட்சியை ரன் செய்ய வேண்டும், சிறப்பாக மக்களாட்சியை தடைபடுத்த வேண்டுமானால் முதலில் உள்ளாட்சி நடந்த ஊழலை களையெடுங்கள். அப்படி உங்களால் களையெடுக்க முடியலையா, எங்களை மாதிரி உள்ளாட்சித்துறையுடைய புலனாய்வாளர்கள் எங்கிட்ட கேளுங்க, நாங்கள் பட்டியல் தரோம். யார் எப்படி சம்பாரிச்சிருக்காங்க, எப்படி குறைச்சிருக்காங்க, நாங்கள் பட்டியல் தரோம். நன்றி, வணக்கம்.